தொகுதிகள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. சட்டமன்றத்துல மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு மற்றும் தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கு அனைத்து கட்சிகளுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்ற அடிப்படையில முதலமைச்சர் வைகோவிடம் சில கருத்துக்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை இந்த சந்திப்புக்கு பின்னர் அவர் நேரடியாக அக்கறையில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணியுடைய இல்லத்திற்கு சென்று அவரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் வாழ்த்துக்களையும் அவர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு முழுமையான ஒத்துழைப்பை தருவதாகவும் மக்கள் ஆதரவோடு இந்த ஆட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய விஜய்க்கு மனதார வாழ்த்துவதாக ஏற்கனவே வைகோ அறிக்கை வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த நிலையில முதலமைச்சர் தற்போது அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வைகோ இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கோகுல், இந்த சந்திப்புகள் நீங்க சொன்ன மாதிரி தற்போது முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். அதற்கு பிறகாக மதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து கட்சி தலைவர்களுடனான அந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் அல்லது அதிமுக தலைவர்களுடனான சந்திப்பு அப்படிங்கிறதுல ஏதாவது திட்டங்கள் இருக்கா? நிச்சயமாக இப்பொழுது ஆட்சியை பொறுத்தளவு தமிழக வெற்றி கழகத்துக்கு 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல திமுக கூட்டணியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம்களுடைய கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு தான் இந்த ஆட்சியானது அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளுடைய ஆதரவு தான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி இருப்பதாக பலரும் சமூக வலைதளங்களில் பல கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில ஏற்கனவே இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் நேரில் முதலமைச்சர் நன்றி தெரிவித்திருந்த நிலையில திமுக தலைவரையும் இன்றைய தினம் அவர் சந்தித்து பேசி வாழ்த்துக்களை பெற்றிருந்தார். அந்த அடிப்படையில இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவரான வைகோவையும் தற்பொழுது சந்தித்து பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட மற்ற கட்சியுடைய தலைவர்களையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்திக்கக்கூடிய இந்த நிலையில நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். விஜய் என்னை சந்திக்க வருவதாக அலுவலகத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வர வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும் பதவியேற்பு விழா அன்று அவர் வெளியூர் சென்றிருந்த ஒரு காரணத்தால் அன்றைய தினமும் அவர் சந்திக்க முடியவில்லை. ஆகையால் நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் சந்திக்க உள்ளார். அடுத்த கட்டமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் மற்ற நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மற்ற கட்சியுடைய தலைவர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஏனென்றால் மற்ற அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இந்த ஆட்சி அமைய வேண்டும், அவருடைய ஒத்துழைப்போடு தான் இந்த ஆட்சி செயல்பாடுகள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல சட்டப்பேரவையில எந்தவித ஒரு விவாதமா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில அந்த கோரிக்கையும் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில கருத்துக்களையும் தொடர்ந்து அறிக்கை வாயிலாக பலரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த முன்னெடுப்பை பலரும் பல மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களும் பலரும் வரவேற்று வரக்கூடிய நிலையில தற்பொழுது முதலமைச்சர் வைகோவுடன் ஏறக்குறைய 10 நிமிடங்களுக்கு மேலாக சந்தித்து பேசி வருகிறார். அவரோடு மதிமுகவில் சார்பாக வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு உடன் இருக்கிறாங்க. வைகோ அவர்களையும் முதலமைச்சருக்கு அறிமுகம் செய்து வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கோகுல், நீங்க சொன்னது போல நம்மோடு பேசிய பத்திரிகையாளர்களும் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஏன்னா நாளை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்களுடைய தேர்வு நடைபெற்று அதனை தொடர்ந்து அதற்கு பிறகாக நாளை மறுதினம், அதாவது ஆளுநர் குறிப்பிட்டதை போல 13ஆம் தேதிக்குள்ள சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த சந்திப்புகள் ஒரு உறுதுணையாக அல்லது ஒரு சப்போர்ட்டிங் விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன் வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக நாளை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருடைய தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை கிடைக்காத போது ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. 2-3 நாட்களாக தொடர்ந்து தாமதமாகி வந்த நிலையில திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இந்த ஆட்சியானது அமையப்பட்டிருக்கிறது. அப்போதே திமுக தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த ஆட்சி அமைய வேண்டும்,
ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எல்லாம் முன்வைத்திருந்தார். திமுக கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து திமுக தலைவர் சந்தித்து பேசினார்கள். இந்த நிலையில மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுவதாக, குறிப்பாக திமுக அதிமுக கூட்டணி இது போன்ற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுவதாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில திமுக கூட்டணியுடைய ஆதரவோடு அந்த கட்சிகள், அதாவது இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு ஆளுநர் ஆட்சி அமைக்க உரிமை கொண்டார். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்றார். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல பெரும்பான்மை நிரூபிக்கும் போது ஒரு மனதாக எந்தவித ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் இந்த அரசு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஒரு விருப்பத்தையும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் விரும்புவதாகவும் அதனோட முன்னெடுப்பாக தான் இது இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தலில் யாரும் எதிர்கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு குறைவு என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இது போன்ற சந்திப்பின் மூலம் அது போன்ற கோரிக்கைகளையும் முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் பொறுத்தளவு ஏற்கனவே ஆட்சி தேர்தல் முடிவு வந்த பிறகும் சரி, அதே போல முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதே போல ஆளுநரை கண்டித்தும் அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது போன்ற ஒரு சூழல்ல தனக்கு ஆதரவாக இருந்த நிலையில வாழ்த்து பெற்றதோடு இது போன்ற சூழலில் ஆதரவு இருந்தால் அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்கானவும் வாய்ப்பாகவும் முதலமைச்சர் தற்பொழுது வைகோ சந்திப்பின் போது அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கார். அடுத்த கட்டமாக பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாமக தலைவரையும் விஜய் சந்திக்க இருக்கார். அந்த சந்திப்பின் போதும் சட்டமன்றத்தில் முழுமையான ஆதரவை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் சொல்லப்படுகிறது. கோகுல், தொடர்ந்து பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். சார் வணக்கம். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். தற்போது மதிமுக பொதுச் செயலாளருடனான சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடனான சந்திப்பும் இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இன்றைக்குத்தான் சட்டமன்றத்தினுடைய முதல் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள் தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினராக அவரும் பதவியேற்றுக் கொண்டார். அதனை தொடர்ந்த இந்த சந்திப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? நேற்று பதவியேற்றுக் கொண்டார் முதலமைச்சராக. இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ஒரு பெரும்பான்மை இருப்பதற்கான நம்பிக்கை வெளிப்பட்டிருக்குது. அதனால ஒரு நம்பிக்கையோடு எல்லாரையும் பார்த்து, அவருக்கு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய சிலருடைய பார்வையில் அவருக்கு தீவிரமான எதிர்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் இல்லாம எல்லாருமே, குறிப்பாக திமுக தலைவர் ஆட்சி தொடரட்டும், 6 மாதம் விமர்சனம் பண்ண மாட்டோம், இந்த ஆட்சிக்கு எந்த விதமான இடையூறும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதும், எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு உதயநிதி எதிரி கட்சியாக நாங்க செயல்பட மாட்டோம், எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு எங்க தலைவர் சொல்றதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு உதயநிதி சொல்றதும் ஒரு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்திருக்குது. பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியே ஆட்சி நடத்த முடியும். ஆனா அந்த ரேசர்பின் மார்ஜின்ல ஆட்சி நடத்துறதை விட எல்லாரோடும் ஒரு இணக்கமான உறவோடு ஆட்சி நடத்துவது நல்லது. ஒரு இணக்கமான உறவு தான் முக்கியம் அப்படிங்கிறதும், வேறு விதமான நெருக்கடிகள், மாநிலத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது வேறு அரசியல் ரீதியாக வேறு பக்கங்கள்ல இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டினுடைய உணர்வு என்னவாக இருக்குதோ அதோட இணக்கமான ஒரு சூழலை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பார்வையும் அங்கிருந்து முதலமைச்சர் விஜயிடமிருந்து வெளிப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது தேர்தல் காலத்துல இருந்த பிரச்சாரத்தினுடைய மோடு முடிஞ்சு போச்சு, இப்போ நாம நிர்வாகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் அவர் தரப்புல வந்திருக்க கூடும். அந்த உணர்வும் பெரும்பான்மை இருக்குது, நிர்வாகத்தை கவனிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனும், எல்லாருக்கும் நன்றி சொல்லி வாழ்த்துக்களை பெற்று நமது பணியை தொடங்கலாம், நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்ச உடனே நமது பணியை தொடங்கலாம் அப்படின்னு அவர் எல்லாரையும் சந்தித்து வாழ்த்து பெறுவதாக பார்க்கிறேன். நேற்று பெரியார் திடல் போய் ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்திச்சு அவரோட உரையாடி கொண்டு இருந்ததும், அதை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னை மாற்றிக்கொண்டதும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு.
இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை மற்ற கட்சிகளோடு செய்வதை போலவே அதிமுகவுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணினார்னா நன்றாக இருக்கும். அதாவது ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிறார்னு சொல்வது முழுமையடையும். அது இல்லாத வரைக்கும் அது ஒரு குறையாக எல்லாருடைய வாதங்களின் போதும் எல்லாருடைய கருத்துக்களின் போதும் அது ஒரு குறையாக வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால அவர் அந்த விஷயத்தையும் சரியாக கையாள்வார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் நாகரிகம்ங்கிறதும் போன 5 ஆண்டுகள்லயே பகைவர்க்கும் அருள்வாய் நல்லெஞ்சே அப்படிங்கிற மாதிரி கடந்த 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் எவ்வளவு கடினமாக அவரை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வாக இருந்தாலும் சரி, துக்க நிகழ்வாக இருந்தாலும் சரி, போய் பார்த்து அவர்களோடு தங்கள் இன்டெகிரிட்டிய சாலிடாரிட்டிய நான் உங்களோடு இருக்கிறேன், எதற்கும் கவலைப்படாதீர்கள் அப்படிங்கிற உணர்வை அவர்களுக்கு ஊட்டி விட்டுட்டு வர்ற ஒரு மிகப்பெரிய தனி மனித பண்பை அவர் வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில இந்த மாதிரி பண்பு முன்னாடியே இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா இடையில ஒரு 10-15 ஆண்டுகள் 90கள்ல இருந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு அது கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில இருந்தது. அதை மீண்டும் 2021ல மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. இப்போ இந்த நேற்றும் இன்றுமாக விஜயினுடைய நடத்தையும் அதே பாணியில தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செயல்கள் எல்லாம் மாறியதை போல அவர் பேசும்போது பயன்படுத்தக்கூடிய சொற்களும் மாறினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். காயப்படுத்தக்கூடிய சொற்களுக்கு பதிலாக எதிர்வகையான சொற்களுக்கு பதிலாக அவருடைய பேச்சில எப்போதும் அன்பும் அரவணைப்பும் தொனிக்கக்கூடிய சொற்களை மட்டுமே பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தோன்றுகிறது. அதனுடைய தொடக்கமாக இதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி திரு ஜென்ராம். இனத்தில் கருத்துக்களை முதலமைச்சர் விஜய் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்தில் சந்திப்பு முடிந்து புறப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். இல்லத்திற்கு செல்லும் வருகை தந்தபோது முதலமைச்சர் விஜய்க்கு மதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவருக்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் தற்போது சந்திப்பு முடிந்து வெளியே வந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகிய இருவரும் கைகோர்த்தபடி வந்து அங்கு குழுமையிருந்த தொண்டர்களுக்கு கைகளை காட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். தொடர்ந்து கார் வரைக்கும் சென்று தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் விஜயை வழி அனுப்பி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறோம். முன்னதாக
முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த நிலையில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதனை தொடர்ந்து அடுத்ததாக மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரையும் அவர் சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விஜயை ஆற தழுவி வழி அனுப்பி வைத்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இல்லத்தில் நடைபெற்ற அந்த சந்திப்பு முடிந்த உடன் இருவரும் கைகோர்த்தபடி வெளியே வந்து அங்கு குழுமையிருந்த ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கைகளை காட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஆற தழுவி முதலமைச்சர் விஜயை வழி அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம்.